இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடி தோட்டம் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு அவங்க இதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். மாடி தோட்டம் அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்து அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு இதை ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இது வந்து மேலே மொட்டை மாடியில. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு சைடில் அப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் செடி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் செவ்வந்தி, ரோஸஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஓவரால் வியூ அவங்க மாடி தோட்டம். இது போக கீழே பால்கனியில் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஏரியாவுக்கு போகும்போதே கொஞ்சம் ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃப்ளோரலாக ஒரு அழகுக்காக வைக்கிற மாதிரியான பூச்செடியெல்லாம் வந்துட்டு இந்த லைனில் வச்சுருந்தாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, துளசி செடி இதெல்லாம் கூட இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் அழகுக்காக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ரோஸ் அவைலபிள் இருந்தது. ஆரஞ்சு, ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் எல்லோ நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்லிப்பூ செடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, முல்லைப்பூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃப்ளேவராக இருக்கக்கூடிய பச்சை முல்லை. இந்த முல்லை வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் நம்ம வளர்க்குற முல்லையில் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கடையில் நம்ம வாங்குறத விட வீட்டில் வளர்த்துற முல்லைப்பூவில் பயங்கர ஃப்ளேவர் இருக்கும். இது நிறைய மொட்டு விட்டுருந்துச்சு. நிறைய பூ கூட மலர்ந்துருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி பொறுத்த வரைக்கும் அதோட பூ, இலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. ஹேர் ஃபாலுக்கு, ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகுறது. ஸோ அடுத்ததாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாதிப்பூ. சின்ன செடியாக தான் இருந்தது. ஆனால் நிறைய பூ விட்டுருந்துச்சு. நிறைய மொட்டு இருந்தது அதில். நிறைய பூ வந்து பெருசாகவே விரிஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் ரோஸ்லேயே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு காமிச்சது போக இது கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ரோஸு. அதாவது இந்த 7 டேஸ் ரோஸு, பட்டன் ரோஸு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பூ விட்டுருந்துச்சு. ஆரஞ்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோஸாக தான் பூக்கும். ஆனால் நான் அதிகமாக பறிக்கிறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு செடியிலே தான் வெட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒயிட்டுக்கு அப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு, அப்புறம் எல்லோ ரோஸு. எல்லோ வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த எல்லோவுக்கான ஒரு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பட் ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கிறது ஹைப்ரிட் ரோஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெரூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டார்க் மெரூன் ரோஸாக இருந்தது. ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செடி நான் பார்த்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இன்னொரு ஒரு பட் ரோஸு. ஸோ அந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, திராட்சை கொடி. திராட்சை கொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ தான் காயெல்லாம் விட்டுருக்குது. ஆனால் இன்னும் பழம் பழுக்கலை. இதுதான் அந்த திராட்சை கொடி. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னுமே கூட ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆச்சுன்னா பழுத்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கொடியிலே பழுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, சாரி நார்த்தங்காய். நார்த்தங்காய் அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நார்த்தங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சின்ன செடியிலே நிறைய காய் இருந்துச்சு. இது எல்லாமே பார்க்குறதுக்குமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. தக்காளி செடி நிறைய இருந்துச்சு. நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி இதெல்லாமே. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, காய்கறியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்கொடி, பீர்க்கங்காய் இது எல்லாமே இருந்துச்சு. நிறைய வந்துட்டு ஹைப்ரிட்டாக இல்லாமல் நாட்டு காய்களாக வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் கீரை விதையெல்லாம் போட்டிருந்தாங்க. புதினா போட்டிருந்தாங்க. அதெல்லாமே இப்போ தான் வந்து மழைக்கு அதுக்கும் இப்போ தான் தழுத்து வர ஆரம்பிக்குது. இது மாதிரி க்ரோ பேக்கில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஓன் ஹவுஸாக இருந்தது அப்படின்னா, இதெல்லாமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு ரெண்ட் ஹவுஸாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் இத்தனையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஓன் ஹவுஸ் இருக்கவங்க கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.